அதர் மூவிஸ் கூட லைக் கூடியில் ஒருவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சின்ன பையன் வந்து அம்மா பேச்சு கேட்காம ஊதாரியா இருப்பான். அம்மா எவ்வளவு முக்கியம் படத்துல சொல்லுவேன்ற மாதிரி சில விஷயங்கள் ஜென்யூனா ஒரு கதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பெண்கள் மனதை வந்து ஒரு அண்ணனா ஒரு பையனா வந்து அவங்களுக்கு கவர்ந்ததுனால நான் விஜய் ஆண்டனின்னு சொன்னாலே ஒரு நம்ம பையன் அப்படின்னு பாக்குற அளவுக்கான ஒரு இமேஜ் எனக்கு கிடைச்சிருக்குது. அதனால லேடிஸ் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கு. ஈவன் உங்களோட ஃபேன்ஸும் ஜென்ஸ் ஃபேன்ஸும் அதிகமா தான் இருக்கு. சொல்லல நடக்கிற விஷயங்களை அங்கங்க எடுத்து நம்ம இது பண்ணியிருக்கோம். என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தவறு எல்லாத்துக்கும் பொறுப்பு மக்கள் தான் சொல்லுவாங்க. எல்லா தவறுக்கும் அவங்க நினைச்சா வந்து எல்லாத்தையும் மாற்ற முடியும். அவங்க தான் முக்கிய காரணம். அவங்க கையில ஓட்டுன்ற பவர்ஃபுல் ஆயுதம் இருக்கு. எப்போ வேணா அவங்களால வந்து எந்த டிசிஷன் எடுக்க முடியும், புரட்சி பண்ண முடியும். பட் எல்லாமே நம்ம வந்து கோத்ரூ பண்றது தான் நம்மளோட தவறுன்னு தான் சொல்லணும். எல்லா ஊர்கள்லையுமே உலகம் ஃபுல்லா வணக்கம் மீடியா நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹிட்லர் படம் வந்து உங்கள் மத்தியில ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்று இருக்கு. ரொம்ப கிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாமே நிறைய பேர் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியா வெளியே வராங்க. ஸோ இந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அண்ட் இந்த படம் வந்து தனா அப்படின்ற என்னோட டைரக்டருக்கு ஆக்சுவலாக ஒரு சின்ன வேலை வெளியே போயிருக்காரு. நேற்று ப்ரெஸ் மீட்ல வெளியே போயிட்டாரு. எனக்கு அவருக்கு ரொம்ப நல்ல உறவு தான் இருக்கு. அவர் வந்து நெக்ஸ்ட் தியேட்டர் ரவுண்டுக்காக போயிருக்காரு, மற்றபடி வேற எதுவும் காரணம் இல்லை. இந்த தனாக்கு ஒரு முக்கியமான படம் இந்த படம். எனக்கு வந்து இன்னும் ஒரு 3 படம் லைனப்ல இருக்குது. தனாவை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் லாங் டைம் எங்கேயுமே வானம் குற்றம் படத்துக்கு அப்புறமா இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காப்புல. நீங்க எல்லாரும் பாருங்க. கண்டிப்பா ஃபேமிலியா எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படமா இந்த படம் கண்டிப்பா அமையும். இந்த படத்துல என்னெல்லாம் வேணுமோ ஒரு கமர்ஷியல் படத்துக்கு அத்தனை விஷயம் இங்கே இருக்கு. 2 hours 5 minutes இந்த படம் ஓடும். ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும். நீங்க எல்லாரும் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப ஒரு சின்ன முக்கியமான மெசேஜ் வந்து இந்த படத்துல இருக்கு. இது ஸ்னீக் பீக் ரிலீஸ் பண்ணோம். அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, வரவேற்பு பெற்றிருக்கு. நீங்க எல்லாரும் இந்த படத்தை பாருங்க. நீங்களாம் ப்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க இல்லையா இந்த படத்தை? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னாடிலாம் நான் வந்து ஆடியன்ஸோட படம் பார்க்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரீசெண்டாக தான் ஒரு படமா வந்து ஆடியன்ஸோட படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க கொடுக்குற வைப் அண்ட் வரவேற்புகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐ ஹோப் இந்த படம் வந்து எனக்கு பெரிய ஒரு சேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். இல்ல இது எல்லா மெசேஜுமே எல்லா ஹீரோஸும் எல்லா படத்துலயும் இன்க்ளூடிங் மீ சொல்ற சோசியல் மெசேஜ் எல்லாமே அந்த படத்தோட டைரக்டர் சம்மந்தப்பட்டது. அவங்க ஒரு கதையோட வருவாங்க. அந்த கதை ஒரு நல்லா இருக்கு இந்த மெசேஜ்னு சொல்லிட்டு நானும் ஆடியன்ஸ் மாதிரி அதை கேட்டு இதை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ற ஒரு விஷயம் தான் இந்த படத்துல நம்ம சொல்லப்பட்ட சோசியல் மெசேஜ். இது முழுக்க தனா மக்களுக்காக என்ன நினைச்சு வச்சிருக்காரு, என்ன சொல்லணும் ஆசைப்பட்டாருன்னு அதை சொல்லியிருக்காரு. தனாவோட சோசியல் மெசேஜ். அண்ட் இந்த கேரி பண்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஆஸ் எ ஹீரோவா பெருமைப்படுறேன். தேங்க்யூ சார். சந்தோஷமா இருக்குப்பா. ஆக்சுவலா எனக்கு வந்து ஃபேமிலியா வர்றதா சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் பார்க்கும்போது கூட ஃபர்ஸ்ட் ஷோல வந்து அப்ராக்சிமேட்லி 70 வயசு இருக்கும். ஒரு வயசான அம்மாவும் ஒரு அப்பாவும் வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து விஜய் ஆண்டனி அப்படின்ற ஒரு பேரை நம்பி படம் பார்க்க வர்றாங்க. ஸோ ஒரு நம்மளா நியூட்ரலா ஒரு படம் இருக்கும், எதையும் பயஸ் பண்ணாம ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கான படமா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க நம்பி வர்றது வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அதை கண்டிப்பா இனி வரும் படங்கள்லயும் அதை தக்க வச்சு பேர் நம்புறேன். சரி, ஆமா. அத லேடிஸ்ன்றது எப்படின்னா அந்த பிச்சைக்காரன் ஒன்று பண்ண இல்லையா, பண்ணேன் பிச்சைக்காரன் 2 விஷயம் பண்ணேன். ப்ளஸ் அதர் மூவிஸ் கூட லைக் கூடியில் ஒருவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சின்ன பையன் வந்து அம்மா பேச்சு கேட்காம ஊதாரியா இருப்பான். அம்மா எவ்வளவு முக்கியம் படத்துல சொல்லுவேன்ற மாதிரி சில விஷயங்கள் ஜென்யூனா ஒரு கதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பெண்கள் மனதை வந்து ஒரு அண்ணனா ஒரு பையனா வந்து அவங்களுக்கு கவர்ந்ததுனால நான் விஜய் ஆண்டனின்னு சொன்னாலே ஒரு நம்ம பையன் அப்படின்னு பாக்குற அளவுக்கான ஒரு இமேஜ் எனக்கு கிடைச்சிருக்குது. அதனால லேடிஸ் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கு. ஈவன் உங்களோட ஃபேன்ஸும் ஜென்ஸ் ஃபேன்ஸும் அதிகமா தான் இருக்கு. இல்ல ஆக்சுவலா இதுக்கப்புறம் நிறைய படங்கள் என்னோட படங்கள் காத்துட்டு இருக்கு ரிலீஸ்க்காக. இந்த படம் டிலே ஆச்சுன்னு சொன்னா அந்த படங்கள்லாம் டிலே ஆகிறதுக்காக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கோம். துப்பாக்கி கலாச்சாரம்ன்றது இன்னைக்கு இல்லை, ரொம்ப நாளாவே இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து காலேஜ் படிக்கும் போதே வேளா காலேஜ் வாசல்ல வச்சு ஒரு ரவுடியை சுட்டாங்க. ஸோ அது வந்து தவறு கைமீறி போகும்போது தப்பான விஷயத்தை தடுக்க முடியாத பொழுது தன்னை பாதுகாக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை வந்து ஒருத்தர் அடிக்க வர்றாருன்னா நீங்க ஆப்வியஸ்லி அடிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கவர்மெண்ட் போலீஸ் அதை பண்ணிருக்காங்க.
அதை பத்தின ஆய்வு கூட நடந்துட்டு இருக்கு. இன்னும் அதை பத்தி நான் வந்து டீட்டெயில்டா எனக்கு தெரியாது. ஐம் நாட் த போலீஸ் அண்ட் இதை பத்தி நான் இன்னும் உள்ள தகவல் தெரியாது. ஆனா துப்பாக்கி கலாச்சாரம்ன்றது போலீஸ் கையில் ரொம்ப நாளாவே இருக்கு. எல்லா கையிலும் இப்போ துப்பாக்கி இருக்கு. பொலிட்டிக்கல்ல வந்து எல்லாருமே வந்து லஞ்சம் வாங்குறாங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. ஆனா வந்து தன்னிச்சையா வந்து மக்களா முடிவெட்டாதான் வந்து ஒரு விஷயம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு படத்தையும் காட்டியிருக்கீங்க. அது இல்ல, அது வந்து சகஜம் தான். ஆக்சுவலி இப்ப எல்லா ஊர்லயும், இந்த ஊர் அந்த ஊர்லாம் கிடையாது, உலகம் ஃபுல்லா பணத்துக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. இந்த பணம் நினைச்சா எதையும் விலை கொடுத்து வாங்க முடியும். இது வந்து காமன் தான். நீங்க எடுத்து பார்த்தா கூட பணத்துக்கு எவ்வளவு வேல்யூ சொல்லி போனோம். பணம் வச்சு எவ்வளவு பெரிய விஷயத்தையும் சாதிக்க முடியும். ஸோ அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணி பல விஷயங்கள் நடக்குது. அதான் இந்த படத்தையும் காட்டும். ஆனா தேடி வருதுப்பா, தேடி வருது. நான் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா மெயினா பங்கெடுத்து நான் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் கதை எழுதி பிச்சைக்காரன் 2 தான். அதுல சோஷியல் மெசேஜ் கண்டிப்பா இருக்குது. மற்ற படங்கள் எல்லாமே எந்த தேடி தானாவே வர மாதிரி தான் இப்போ ஆஸ் ஆஃப் நோ உள்ள லைனப்ஸ்ல வந்து இருக்கு. ஆமா ஆமா, அருண் புருஷோத்தமன் படத்துல வந்து மதருக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்றதான் கதை. எப்பவுமே ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது டேரக்டர் கண்டிப்பா வந்து வாங்குவாங்க. இப்போ நீங்க வந்து சொன்னீங்க நான் ஒரு குட்டிகள் வச்சியாவது வந்து ப்ரொடியூசர் காப்பாற்றணும். டேரக்டரே காணுமே. இல்ல இப்ப வந்துருவாரு. ஏதோ வந்துட்டாரு. நல்ல வேற சரியான டைமுக்கு வந்து காப்பாத்துறீங்க. ஏன்னா வந்து இப்போ துப்பாக்கி கலாச்சாரம், அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் வந்து ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டா எதுவும் பண்றது கிடையாது. மக்களா ஒரு முடிவு எடுத்து பண்ணா மட்டும்தான் அது நிறைவேற்றது காட்டிருக்கீங்க. இந்த அரசாங்கத்தை குறிப்பிட்டு சொல்லிருக்கீங்களா? அப்படி அரசாங்கத்தை குறிப்பிட்டு இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் குறிப்பிட்டுலாம் எதுவும் சொல்லல. நடக்கிற விஷயங்களும் அங்கங்க எடுத்து நம்ம இது பண்ணியிருக்கோம். என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தவறு எல்லாத்துக்கும் பொறுப்பு மக்கள் தான் சொல்லுவாங்க. எல்லா தவறுக்கும் அவங்க நினைச்சா வந்து எல்லாத்தையும் மாற்ற முடியும். அவங்க தான் முக்கிய காரணம். அவங்க கையில ஓட்டுன்ற பவர்ஃபுல் ஆயுதம் இருக்கு. எப்போ வேணா அவங்களால வந்து எந்த டிசிஷன் எடுக்க முடியும், புரட்சி பண்ண முடியும். பட் எல்லாமே நம்ம வந்து கோத்ரூ பண்றதுதான் நம்மளோட தவறுன்னு தான் சொல்லணும். எல்லா ஊர்கள்லயுமே, உலகம் ஃபுல்லா. இவ்வளவு கம்ஃபர்ட்டா இருந்தது. நான் எவ்வளவு அப்பாவின்னு சொல்லுங்க. இல்ல வெளியில என்ன நேற்று பிரஸ் மீட்டுக்கு டேரக்டர் வரல. டேரக்டருக்கு அவருக்கு ஏதோ ஒரு டிவில போட்டு சொல்லியிருக்காங்க போட்டு. டேரக்டருக்கு அவருக்கு ஏதோ பிரச்சனை போட்டுருக்கு, போன படத்தை தள்ளிட்டாரு ரேட்டிங்ல அப்படின்ற மாதிரி ஏதோ பேசியிருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு படமா வெளியே கொண்டு வரும்போது ஆளுக்கு பிரிஞ்சு வேலை செய்யறோம். சரி, நீங்க வந்து சாம்பார் வச்சுக்கோங்க, நான் கூட்டு வச்சுக்கிறேன், நான் மக்கள் பரிமாறுறேன், நான் குப்பாளுறேன்ற மாதிரி ஒரு படத்தை ஓட்டுறதுக்காக ப்ரொடியூசர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், டைரக்டர் ஒரு பக்கமா தனியா பிரிஞ்சு வேலை செஞ்சு பண்ணிருக்கே தவிர ஒன்னாதான் இருக்கும். எல்லாம் ஒரே நோக்கத்துக்காக தான் வேலை செய்யணும். நான் நேற்று ரொம்ப வேற ஒரு இதை முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் திரும்பி வர்றதுக்குள்ளே நீங்க கிளம்பிட்டீங்க. சாரி, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி வேற எதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நீங்க கட்டி பிடிச்சிப்பீங்க. ஆமா ஆமா, இப்போதைக்கு ஹிட்லர் மட்டும்தான். ஹிட்லர் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் இருக்கு, ரிலாக்ஸா இருக்கும். ஸோ தானா அடுத்து என்ன படம் பண்ணுவான்னு யாரும் வெயிட் பண்ணல. ஸோ எனக்கு டைம் இருக்கு, பொறுமையா நல்ல படமா பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒவ்வொரு படத்துக்கும் நீங்க வந்து ரொம்ப என்ன பாராட்டுவீங்க, நீங்க பாராட்டுவீங்க. இல்ல சாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நான் வந்து படைவீரன், வானம் பட்டட்டும் அந்த வேற எடுத்திருந்தேன். அவர் இந்த மாதிரி ஒரு படம் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது புதுசா இருந்ததுனாலே அவர் ரொம்ப இதானாரு. பிளஸ் அவர் த்ரூ அவுட் ரொம்ப படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு அவர் ரொம்ப நைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு. 5-6 வார்த்தை சேர்த்து சொன்னது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மணிரத்னம் சார் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பைக்ஸ் கொடுத்துருக்காரு. சோசியல் மீடியால வந்து அது வளம் வந்துட்டு இருக்கு. அதை நீங்க எல்லாம் கேரி பண்ணலாம். மணிரத்னம் சார் படம் பார்த்தாங்க, லிங்குசாமி சார் பார்த்தாங்க, வசந்த் பாலன் சார் பார்த்தாங்க, வேற யாரும் சார், வசந்த் சார் பார்த்தாங்க. எல்லாரும் பார்த்துட்டு அவங்களோட கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதை நீங்க முடிஞ்சா வந்து மக்கள் கேரி பண்ணி கொண்டு போய் சேருங்க. நீங்க படம் பார்த்துட்டீங்க, நீங்க கூட ஒப்பீனியன் சொல்லலாம், வாங்கலாம். இப்ப இங்க மக்கள்கிட்ட சொல்லிட்டு போங்க. பத்திரிகையாளர் ஒருத்தரா, இந்த பத்திரிகையில ஒருத்தரா உங்க ஒப்பீனியன் சொல்லிட்டு போங்க. இவரோட குரல் ரொம்ப முக்கியம் எனக்கு. இங்க உட்காரு. இல்ல உட்காரு ப்ளீஸ். இல்ல உட்கார கூடாது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணனுக்கு வந்து இந்த படம் ஒரு மைல் கல்லா இருக்கும். நான் பப்ளிக்கும் கேட்டேன், எப்படி இருக்குன்னு கேட்டேன். நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க, அதில் நல்லாவும் சொன்னாங்க. இதுதான் பத்திரிகைக்காரங்களோட குரல், உங்க குரல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ்.
தேங்க்யூ